ராகு பண்ணும் ராகு கேதுக்கள் என்ற தலைப்பில் பதிவிட்ட முதல் வீடியோவில் ராகுவை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பார்ட் 2 வீடியோவான இந்த வீடியோவில் கேதுவை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். சந்திர கிரகணம் நடக்கும்போது நிலவை மறக்கக்கூடிய அந்த செந்நிற நிழல் தான் கேது. ராகு தலை அப்படின்னா கேது வால், ராகு ஆழ்ந்த இருட்டுன்னா கேது செந்நிறம் வெளிச்சம் கலந்த ஒரு மங்கலான இருட்டு. ராகு போகக்காரகன் அப்படின்னா கேது ஞானக்காரகன். ராகு எல்லாத்தையும் பெருக்குவார் அப்படின்னா கேது எல்லாத்தையும் சுருக்குவார். ராகு பேராசை அப்படின்னா கேது ஆசையற்ற ஒரு துறவி. ராகு பார்த்து பயப்படுற அளவுக்கு மக்கள் கேதுவை பார்த்து பயப்படுறதில்லை. ஏன்னா ராகுக்கு 18 வருட தசை கொடுத்துருக்காங்க, ஆனால் கேதுவுக்கு வெறும் 7 வருஷம்தான். அப்படியே கேது கெடுதல் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு 7 வருஷத்துக்குள்ளே அவரோட ஆட்டமெல்லாம் முடிஞ்சு போயிடும். கேதுவுக்குன்னு சில வீடுகள் நன்மை தரக்கூடியதாக ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அது கன்னி, விருச்சகம், கும்பம். இந்த ராசியில் இருக்க கேது பொதுவாக நன்மைகளை செய்வார். கேது பாவகிரகங்களான சனி, செவ்வாய் இவர்களோடு சேரும்பொழுது தன்னுடைய ஞானத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களுடைய தீய குணங்களை குறைப்பார். குரு, சுக்கிரன் இந்த மாதிரி சுபகிரகங்களோடு சேரும் கேது அவர்களுடைய சுபத்தன்மையை அதிகப்படுத்தி அதை அனுபவிக்க மனமில்லாத ஒரு விரக்தியான ஒரு மனநிலையை கொடுப்பார். அனுபவிக்க மனமில்லை என்றால் சொத்து சுகம் புகழ் இதெல்லாம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் ராகுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவர் இல்லைங்க இந்த கேது. ஞானம் பற்றற்ற நிலை அப்படிங்கிற பேரில் மக்களை ஒரு வித மயக்க நிலையில் வைத்திருந்து அவங்கள சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட விடாமல் கெடுதல் செய்து மக்களுக்கு தீங்கு செய்வார். அடுத்ததாக கேது எந்தெந்த கிரகங்களோடு சேரும்போது என்ன மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். சந்திரனோடு கேது சேரவே கூடாது. சந்திரனோடு கேது சேர்ந்தால் அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். மனம் பாதிக்கப்படுதல், முடிவெடுப்பதில் குழப்பம், நிலையற்ற மனநிலை, இதுபோல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கெடுப்பார். அடுத்து கேது சுக்கிரனோட இணையும் பொழுது சுக்கிரனோட சொகுசு வாழ்க்கையை, சுகபோக வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்க விடாமல் ஒரு திருப்தியற்ற தன்மையை ஏற்படுத்துவார். இந்த சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கிறவங்க சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் 2 சட்டைக்கு மேலே அவங்க போட மாட்டாங்க. நகை நட்டு எல்லாம் வச்சுருந்தாலும் அது எல்லாம் அலமாரியில் பத்திரமா தான் இருக்கும். அதை அணிந்து அழகு பார்க்குற மனசெல்லாம் இவங்களுக்கு வராது. சுக்கிரன் அப்படின்னா காமம். இந்த சுக்கிரன் கேது காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வத்தை குறைக்கக்கூடிய ஒரு இணைவு. இதுக்குன்னே நம்ம உடம்புக்குள்ளே சில ஹார்மோன்லாம் இருக்கும்ல, அந்த ஹார்மோனை சுரக்க விடாமல் பண்ணுற வேலையை சுக்கிரனோட இணையும் கேது நல்லா பண்ணுவார். அதுக்காக சுக்கிரன் கேது இணைவு இருக்கிற எல்லாருக்கும் நான் மேற் சொன்ன மாதிரி தான் இருக்குமான்னா கண்டிப்பாக இல்லை. ஜோதிடத்தில் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் கணித பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அடுத்து குரு கேது இணைவு. குருவோடு இணையும் கேது குருவோட நல்ல குணங்களை குறைப்பாருன்னு நீங்கள் நினச்சா அதுதான் இல்லை. குரு பகவான் ஒரு ஆன்மீக கிரகம், கேதுவும் ஒரு ஆன்மீக கிரகமாக இருக்கிறதுனால 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு, சரிப்பா குரு, நீ நம்ம கட்சி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேது குரு கிட்ட சொல்லுவார். இந்த குரு கேது இணைவு ரொம்ப ஒரு விசேஷமான இணைவாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இதை கேல யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேல யோகம் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு அர்த்தம். பணத்துக்கு தனத்துக்கு காரகனாக குரு தான் இருக்கிறதுனால குருவோடு இணையும் கேது பணத்தையும் ஆன்மீகத்தையும் குறைக்கிற மாதிரி குறைச்சி கடைசியில் எல்லாத்தையும் அதிகப்படுத்துவார். குரு கேது இணைவு நல்ல இணைவாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அடுத்து செவ்வாய் கேது இணைவு. பாவர்களோடு சேரும் கேது அந்த தீய கிரகங்களோட தீய குணத்தை குறைப்பார். செவ்வாய் ஒரு முக்கால் பாவர் அப்படிங்கிறதுனால அவருடைய மூர்க்கத்தனம், அவசரத்தனம், கோபம் இது எல்லாத்தையும் குறைப்பார். ஏன்னா செவ்வாய்க்கு தன்னோட ஞானத்தை கொடுத்து தீய குணங்களை மட்டுப்படுத்துவார். தம்பி, நீ இலை ரத்தம் இல்லையா, அதான் எல்லாத்துக்கும் கொதிக்கிற, ரொம்ப அவசரப்படுற, எடுத்தங்கவுத்தனும் எதுவும் செய்யாமல் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, வேகத்தோடு விவேகத்தையும் சேர்ந்து செயல்படுத்து அப்படின்னு செவ்வாயோடு இணையும் கேது செவ்வாயோட தீய குணங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பார். அடுத்து ராகுவும் கேதுவும் ஒன்றா இணையவே முடியாது. இது ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு மாறாத விதி, அதனால் இதை நம்ம விட்டுடலாம். அடுத்து கேது புதன் இணைவு. புதன் எல்லாத்தையும் கணக்கு ரீதியாக, அறிவு ரீதியாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது எல்லாத்தையும் ஞானத்தின் வழியாக, ஞானத்தின் கண்ணோட்டத்தின் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். இவங்க 2 பேரும் இணையும் போது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாலாம் எனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் இணையும் போது பெரிய பஞ்சாயத்து நடந்து பாதி அறிவு ரீதியாகவும் பாதி ஞான ரீதியாகவும் மக்களை யோசிக்க வச்சு குழப்பத்தில் தள்ளிடுவாங்க. அதனால் இந்த புதன் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு சுமாரான இணைவு தான். இதனால் பெரிய நற்பலன்கள் எல்லாம் நடந்துடாது. அடுத்து சூரியன் கேது இணைவு. சந்திரனுக்கு எப்படி சொல்லணும், சூரியனுக்கும் அப்படி தான். இந்த இணைவு நல்ல இணைவு கிடையாது. சூரியன் தலைமை பண்புக்கும் அதிகாரத்துக்கும் ஆளுமை செலுத்துவதற்கும் உரிய கிரகம். சூரியனோடு கேது சேரும்போது, யோ என்னையா எப்போ பாரு பட்டம், பதவி, மதிப்பு, மரியாதைன்னு வெறப்பாகவே இருக்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாயா, முற்றும் துறந்த முனிவரா என்னோட இரு அப்படின்னு சொல்லிட்டு சூரியனோடு இணையும் கேது சூரியன் கிட்ட வம்பு பண்ணுவார். கடைசி வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை மட்டும்தான் இருக்கும். இவங்களால மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது.
அடுத்ததாக சனி கேது இணைவு. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இணைவு. சனி ஒரு ஆன்மீக கிரகமாக இருக்கிறதுனால சனியோடு இணையும் கேது சனியோட தீய குணங்களை அப்படியே ஃபில்டர் பண்ணி சனிக்கு புத்திமதி சொல்லி திருத்துவார். இவன் ஒருத்தன் எப்போ பாரு திருடிக்கிட்டு அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு நம்பினவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கேது யோசித்து சனியை கெடுதல் செய்ய விடாமல் பார்த்துப்பார். இப்படி கேது ஒவ்வொரு கிரகங்களோட ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இணையும் போது அவங்களோட குணத்தை எல்லாம் அவங்களோட தீய நடவடிக்கைகளை எல்லாம் மாற்றுவார். கேதுவோடு மிக நெருக்கமாக நான் சொன்ன கிரகங்கள் நெருங்கும் பொழுது இவன் எவ்வளோ சொன்னாலும் மாற மாட்டான், இவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோடு நெருங்கும் கிரகத்தோட சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிரகமாகவே தன்னை மாற்றிக்கிட்டு ஞானம் ஆன்மீகம் சார்ந்த வழியில் தன்னோட நெருங்கும் கிரகம் என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் கேது முன்னிருந்து நடத்துவார். அது அவரோட ஸ்டைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். முடிவாக ஜோதிடத்தில் கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ராகு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கேதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன் அப்படின்னா தீய கிரகங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் குரு சுக்கிரனுக்கு அப்புறம் கேதுவுக்கும் இருக்குது. ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ராகு கொடுப்பார், என்னத்தை கொடுப்பார்? பணம் பொருளையும் கொடுப்பார், கூடவே தீய விஷயங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார். கேது கெடுப்பார், என்னத்தை கெடுப்பார்? அதே பணம் சொகுசு வாழ்க்கை இது எல்லாத்தையும் கெடுப்பார், கூடவே தீய கிரகங்களோட தீய குணத்தையும் கெடுப்பார். கேதுவுக்குன்னு சில தனிப்பட்ட குணங்கள்லாம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. முதல்ல மருந்து, இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேது குறிப்பிடுவார். அடுத்து மாந்திரிகம் தாந்திரிகம் ஏவல் பில்லி சூன்யம் இது போல் ரொம்ப ஒரு மர்மமான விஷயங்களை கேது குறிப்பிடுவார். சட்டத்திற்கு புறமான எல்லா விஷயங்களையும் கேதுவோட பங்கு கொஞ்சம் இருக்கும். புகை ஸ்மோக் இதுவும் கேதுவோட ஒரு காரகத்துவம் தான். மரங்களின் வேர் கயிறு இதையும் கேது குறிப்பிடுவார். எங்கெல்லாம் குறுகிய பாதைகள் இருக்கோ குறுகலான ஒரு இடம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் கேது குறிப்பிடுவார். உதாரணத்துக்கு ஆசனவாய் பிறப்புறுப்பு இது எல்லாம் கேதுவின் காரகத்துவத்துக்கு கீழே வரக்கூடிய சில விஷயங்கள். பிறக்கும்போது ஒரு ஞானம் பொருந்திய முகத்தோடு பிறக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கேதுவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு இது போல் இன்னும் நிறைய விஷயங்களில் ஜோதிடத்தில் கேதுவின் குணங்களை அடுக்கிட்டே போயிருக்காங்க. கிறிஸ்துவ மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்தையும் கேது தான் குறிப்பிடுறாரு. ஃபைனலாக ராகு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கேதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். கேதுவை ஜாதகத்திலிருந்து பிரிக்கவோ தவிர்க்கவோ முடியவே முடியாது. மனிதனுக்கு அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஞானமும் முக்கியம். ஞானம் மனிதருக்கு வேணும்னா கேதுவும் நமக்கு வேணும். கேது இண்டிகேட் சேஞ்ச். கேது எப்போவுமே ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். ஏன்னா கேதுவின் திசை முடிந்த பிறகு வரக்கூடிய திசை சுக்கிர திசை. ஒருவர் சுக்கிர திசையில் நன்றாக செல்வத்துடன் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கிர திசைக்கு முன் நடக்கின்ற அந்த 7 வருட கேது திசையில் தான் விதை விதைத்தாக்கணும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே கேது திசையில் தான் நடக்கும். அதனால தான் கேது இண்டிகேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு தலை, கேது வால். தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது அப்படிங்கிற இந்த டைலாகெல்லாம் கேது கிட்ட செல்லுபடியாகாது. நன்றி.